பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் எனும் 7 நிலைகளை கடந்துதான் பெண் பேரிளம் பெண் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வரா. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. கவிஞர் தேசிய விநாயகம் அவங்களுடைய சொல்லுக்கு ஏற்பவும் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என மகாகவி பாரதியார் அவர்களுடைய இந்த கவிதைகளுக்கு ஏற்ப பெண்கள் இல்லாத இடமும் இல்லை, செய்யாத செயலும் இல்லை. பார் போற்றக்கூடிய அத்தனை வேலைகளையும் பெண்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதற்கு பக்கத்திலையும் வலுவா தட்டி கொடுத்து தோல் கொடுக்கக்கூடிய அப்பாவா, அண்ணாவா, குருவா, தாத்தாவா, சித்தப்பாவா, மாமாவா வழி நடத்தக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, எல்லாமே சரிதான். ஆனா இப்ப இன்றைய காலகட்டத்துல பெண்களுக்கு எதிராக நிறைய வன்புணர்வுகளும் வன்கொடுமைகளும் நடந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு மற்றவங்களை நம்ம சொல்லிட்டு இருக்காம, நமக்கு தான் 2 கண் நம்மளை சுத்தி 1000 கண்கள் 1000 விதமா பாக்குது. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் எப்போதும் நம்பாதீங்க. பெண்கள் பணம், பட்டம், பதவி இருந்தா தான் நம்ம மதிக்கப்படுவோம். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உலகத்தை ஆண்டுட்டு இருக்குது. உங்களுடைய வலிமையும் தன்னம்பிக்கையும் யாராலையும் முறியடிக்க முடியாத ஒரு விஷயம் பெண்களுக்கு கடவுள் கொடுத்தது. அதை பயன்படுத்தி நீங்க முன்னுக்கு வரணும். யாரையும் நம்பக்கூடாது. உங்க காலில் நிக்கிறதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கங்க. பெண்கள் பாத்திரமும் கழுவோம், பார் முழுதும் சுத்துவோம், கயிறும் திரிப்போம், கணினியும் தட்டுவோம் என்பது போல பெண்கள் இல்லாத துறையும் இல்லை, செல்லாத இடமும் இல்லை. எல்லா இடங்களும் காற்றை பழ புகுந்து அவங்களுடைய சாதனைகளை செஞ்சுட்டே தான் வர்றாங்க. இருந்தாலும் நமக்கான பாதுகாப்பு அப்படிங்கறத நம்ம தான் உறுதிப்படுத்திக்கணும். இப்ப இன்றைய காலகட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் ஒரு சாரரையும் நம்ம குறை சொல்லிட்டு இல்லாம நம்ம பாதுகாப்பா இருக்கணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த தகவல் தொழில்நுட்ப துறைகள் அப்படிங்கிறது போல டெக்னாலஜி ரொம்ப வைடா இருக்குது. பயன்படுத்தக்கூடிய மொபைல் தான் நமக்கு முதல் எதிரி. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம புகைப்படங்களை பகிர்வதும், தேவையில்லாத நபரோட பயணிப்பதும், சரியான நபரா நம்ம பயணிப்பதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு உணர்ந்துட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்க. இல்ல அப்படின்னா நிறைய இப்போ சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள், குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கவும் படிக்கவும் பயத்தை உண்டு பார்க்குது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பெண்களை எப்படி, பெண் பிள்ளைகளை எப்படி வளர்த்துறது அப்படிங்கிறது பெற்றோருக்கு ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு முதல் காரணம், பெற்றவர்கள்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் பெண்கள் மறைக்காதீங்க. பெண் குழந்தைங்களாகட்டும், ஆண் குழந்தைங்களாகட்டும், பெற்றவங்க கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க. எந்த ஒரு விஷயம் பெற்றவர்கிட்ட நம்ம பகிர முடியலையோ அந்த விஷயம் நம்ம செய்யக்கூடிய தவறு, அது நமக்கு ஆபத்தை உருவாக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. எதுவா இருந்தாலும் பெற்றோர்கிட்ட சொல்லிடுங்க. முடிந்த வரைக்கும் உங்களுடைய காலில் நீங்க நிக்கிறதுக்கு உங்களை பலப்படுத்திக்கங்க. இன்றைய நல்ல தினத்துல அனைத்து பெண்களுக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி.